பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆன்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க சுரைக்காய் மஞ்சப்பால்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சரியாக சாப்பிட டேஸ்ட்டு கொடுக்காது. ஆனால் ரச சாதம், அதே போல் வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுகளோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு தெரியலையா? அதுக்கு தான் நான் இருக்கேன். வாங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு சின்ன சைஸு சொரக்காய் எடுத்துக்குவோம். அதாவது கொஞ்சம் ரொம்ப முத்தி இருக்கக்கூடாது, ஒரு பிஞ்சாக இருக்கணும். அப்போ தான் இந்த இது செய்கிறதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா சின்ன தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக, ரொம்ப பெரிய பெரிய துண்டு போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் காமிச்சிருக்கல இந்த சைஸில் தான் போடணும். ஏன்னா இது வெந்து கரைஞ்சி வரையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு நார்மல் சைஸு பூண்டு, பெரிய பூண்டுல சின்ன ஒரு நார்மலான சைஸு பூண்டு, முழு பூண்டையும் அப்படியே ஃபுல்லாகவே உரிச்சிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு கடாய் சூடானோன்னே இந்த மசாலாவெலாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன 2 சைஸு ஏலக்காய், சின்ன சைஸு ஒரு சின்ன கறி மசால் பட்டை, இது 2யும் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா வந்து நம்ம எப்போவுமே எண்ணெயில் போடையில் 2ஆக கீறிடணும். இல்லாட்டி அந்த பச்சை மிளகாய் வெடிச்சிச்சுனாக்கா இப்போ அப்படியே மேலாம் எண்ணெய் தெரிச்சிடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து காரமெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயோடைய காரம் ஒன்று தாங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மிளகாத்தூள் இந்த காரம்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாய் நல்லா கலர் மாதிரி வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இதெல்லாம் அடித்து வச்சுருக்கோம் பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த பாருங்க, நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ வந்து இந்த கருவேப்பிலை வந்து எப்போவுமே எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்கிறத விட இந்த மாதிரி மசாலாவுக்கு அதுக்கப்புறம் போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, அதே 1/4 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக அடித்து வச்சுருந்தேன், அந்த போட்டுவிட்டேன். இப்போ மஞ்சளும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா, இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெய் வதக்கிடுவோங்க. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கினோன்னா அந்த தக்காளியுடைய பச்சை வாசம், இஞ்சி பூண்டு பச்சை வாசம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் அந்த சொரக்காய் எடுத்து வச்சுருக்கோம்னா சொரக்காயும் இதே போட்டுட்டு இந்த சொரக்காய் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா சொரக்காய் வந்து நீர் சத்து ரொம்ப உள்ளது. அதனால நம்ம வந்து அளவோடு தான் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றணும்னா சொரக்காய் வந்து அப்படியே அந்த தண்ணி வற்றுறதுக்கும் சொரக்காய் வேகிறதுக்கும் அப்படியே குழஞ்சி சொரக்காயுடைய அந்த சின்ன சின்ன துண்டுகள்லாம் இல்லை. நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கதே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கோமா, அப்படியே கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் கூழாக போயிடும். அதுக்காக வந்து சும்மா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போகணும். இந்த சொரக்காயிலையும் தண்ணி விடும். இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி நீர் காய்கறிகள், நம்ம சொரக்காய், சௌச்சௌ இதெல்லாம் வந்து நீர் சத்து உள்ள காய்கறிகள், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம உடம்புல நீர் சத்துக்களையும் பேலன்ஸ் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் சொரக்காய் அதெல்லாம் கிடைச்சாக்க விட்டுறாதீங்க. சாப்பாடும் வேணான்னு சொல்லாமல் அதை சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. இது மூடி போட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே பாருங்கள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், தாளிக்கரியானத்தூள், பச்சை மல்லித்தூள், அதோட இட்லி பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, இஞ்சி பூண்டு இஞ்சி பொடி சாரிங்க எப்போவுமே இஞ்சி பூண்டுன்னே வருது. இஞ்சி பூண்டு இல்லை, இப்போ பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதோட கூழ் வத்தல், அரிசி வடகம் இதெல்லாம் வந்து ஆர்டர் பேரில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வைப்போம். இப்போ பாருங்கள்,
எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்துட்டு இருந்தோடனே இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள், 1/2 டம்ளர் தான் ஊற்றினோம். அதிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகள்ங்கிறனால அதுலலாம் வந்து நம்ம ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. எப்போவுமே தண்ணி அளவோடு தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். திருப்பி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டேன். வேக விட்டு ஒரு 7 நிமிஷம் வெந்துச்சுங்க. ஏன்னா சொரக்காய் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். அந்த சவுச்சவுலாம் வந்து சொரக்காய் சவுச்சவுலாம் சீக்கிரமே வெந்து வந்துடும். அந்த அளவுக்கு அதோடைய தன்மைகள் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு அரை மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதில் வந்து ஒரு அரை மூடி எடுத்து தேங்காய் நல்லா மிக்சியில் நல்லா பட்டு போல் அடித்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் நல்லா அடித்து நல்லா பஞ்சு போல் அடித்து ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த தேங்காய் இந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தேங்காய் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டியதில்லை, 3 நிமிஷம் இருந்தால் போதும். அது வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சுனாக்கா அது ஒரு வாசம், அப்படி இது எண்ணெய் பிரிஞ்ச அதோடைய தேங்காயுடைய ஒரு வாசம் வந்துடும். அதனால வந்து நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் மல்லித்தழை போட்டு வேலை முடிஞ்சிச்சுங்க. இவ்வளவுதான் நம்ம இந்த மஞ்சப்பாலுடைய வேலை. ரொம்ப நேரமெல்லாம் டைம் எடுத்துக்காது, ஈஸியாக குயிக்காக அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து காரக்குழம்புக்கு தாங்க செஞ்சுருந்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரச சாதம் இதுகளோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சொரக்காய் கிடைச்சா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து சொரக்காய் கிடச்சிச்சினாக்கா நாங்கள் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இதோடைய டேஸ்ட்டே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே போல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.